தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜவேல் நாகராஜன் இவரை தெரியாத தமிழ் தேசியவாதிகள் அந்த அளவுக்கு, அதாவது இணையத்தில் இயங்குற யாருக்கும் இவரை தெரியாத அளவுக்கு இருக்காது. ஏன்னா இவரோட ஆஃபீஸையே நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் திறந்து வச்சார். ஸோ தமிழ் தேசியம் இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயன்படுவார் அப்படின்னு நம்பி திறந்து வைக்கப்பட்ட ஒரு கட்சி அலுவலகம் மாதிரி அந்த விஷயத்தை தமிழ் தேசியத்தை பரப்புறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதை பேசி தான் அவரும் நிறைய அளவுக்கு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கவரை இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. இந்த ஸ்டாண்டுக்காக கட்சி சார்ந்த எல்லாரும் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இடுமோனம் கார்த்தி அண்ணா பயங்கரமாக எதிர்த்து முழு சங்கியாகவே மாறி நிற்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்பவும் காட்டமாகவே அவரை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு. தற்போது அவர் பார்த்திங்கன்னா, அவருடைய பேசு தமிழா பேசு அப்படிங்கிற அந்த வலையொலிக்கு அவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் அவங்களுடைய சேனலை எப்போவுமே கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் நேர்காணல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற அத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க எல்லாரும் உட்காந்து ஒரே ஒரு தனியாக உட்காந்து அத்தனை பேரும் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு செஷன் மாதிரி தான் அந்த விஷயமே நடக்கும். அந்த மாதிரி இடத்துல தமிழ் தேசிய உரிமை என்ன அப்படிங்கிறதும் தேசிய இனம் என்ன அப்படிங்கிறதையும் நல்லா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை கேட்டு தெளிந்து இன்னும் பல புத்தகங்கள் படித்து தெளிவுற்ற ஒரு நபராக அங்கே மகிழன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வலையொலின்னு சொல்லிட்டு ஒரு வலையொலியை நடத்திட்டுருக்காரு. அவர் படித்த புத்தகங்கள் வாயிலாகவும் அண்ணன் சீமான் பற்றிய புரிதலின் வாயிலாகவும் தேசிய இனங்களின் அடையாளம் என்ன அப்படிங்கிறதும் அது ஏன் தேவை அப்படிங்கிறதையும் புரிஞ்சு இந்த இடத்துல எதற்கு, அதாவது மத்திய அரசு அப்படி மத்தியில் இருக்கும் அந்த கட்சி நம்ம இடத்துக்கு ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான கருத்தை முன்வைக்கிறாரு. அதற்கான பதிலாக நம்மளுடைய ராஜவேல் நாகராஜனிடமிருந்து என்ன பதில் வந்தது அப்படிங்கிறதா ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தக்கூடதாக இருந்தது. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா அவர் இப்போ ஒன்றும் சீமானோட பேச்சை கேட்டு அதன் மூலயமா தமிழ் தேசியத்தால் ஈர்க்கப்பட்டு வந்தவர் கிடையாது. அவரோட அஜெண்டாவே வேறவாக தான் இருக்குது. ஆனால் தமிழ் தேசியத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் இருக்குது. இவர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேரும் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களாம் இப்போ எப்படி சொல்கிறது, அடையாளம் காணப்படுகிறவர்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக நடந்துகிட்ருக்க விஷயம். இதெல்லாம் ரொம்ப மனம் வருந்தத்தக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் நமக்கு இப்போ தெரிந்ததே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அவர் முழுக்க முழுக்க பாஜக ஸ்டாண்ட் எடுத்துட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது. அவர் முழுக்க முழுக்க தேசிய கட்சி தான் இங்கே வரணுங்கிறதுல அவர் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கார் அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட கேள்வியை, அதாவது சீமானண்ணன் எல்லாருக்கும் தெளிவுபடுத்திய தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்பவும் விளக்கமாக மகிழன் அவர் கேள்வி எழுப்புறாரு. இந்திக்காரனோட கீழே நான் அமர்ந்து கிடக்கேன், அவனோட கட்சியே இந்த இடத்துல ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா என்னோடய மொழியே காணாமல் போயிடுங்கிற விஷயத்தை மகிழன் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணால் என்னுடைய மொழியை தக்க வைக்கலாம் அப்படின்னும் போது மகிழன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அதே தமிழ் தேசிய கருத்தியலை முன்வைக்கிறார். பிரசவிக்கணும், அவங்களே அங்க நின்று ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன கருத்து. அந்த கருத்தை அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, மகிழன் அதை பேசி முடிக்கிறதுக்குள்ளவே பட்டுன ராஜவேல் நாகராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிவினை பேசுகிறீங்க, இதை ஊக்குவிக்கக்கூடாது அப்படின்னோடனே ஒரு செகண்ட் நமக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அதிர்ந்து போயிட்டோம். இது எப்படி பிரிவினை ஆகுங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மாநில சுயாட்சின்னு பேசுகிற ஒரு விஷயம் ஆனால் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர் சொல்ல போனார்னா, இது ஒரு கொலை மாதிரி அவர் பார்க்குறாரு. இந்தியாங்கிற அப்படி அந்த நாட்டை கை தனியாக கால் தனியாக எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு பிரிவினையாக தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது பார்த்த உடனே மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது, மிகவும் நெருடலாக இருந்தது. ஏன்னா இது யாரோ ஒருத்தவங்க பேசும்போது நம்ம இதை பொருட்படுத்தியே இருக்க மாட்டோம். நம்ம கூட இருந்த ஒரு அண்ணன், நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு அண்ணன் இதை திடீர்னு ஒரே அடியாக இது ஒரு பிரிவினை அப்படின்னா, இதை தானே 10 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேரை சொல்லி தானே பயணிச்சிட்ருக்கோம், அவர் தானே இது எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அது என்னன்னு நம்ம சொல்கிறது? அதாவது நான் இந்த விஷயத்தை எதற்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகளில் ஒவ்வொருத்தவங்களும் அடையாளப்பட்டுட்டு வராங்க. அந்த வகையில் ராஜவேல் நாகராஜன் அவர்களுடைய தற்போதைய கருத்தியல் முழுக்க முழுக்க தேசிய கட்சி சார்ந்தும் தேசியம் சார்ந்தும் இருக்குது. இந்த விஷயம் நமக்கும், அதாவது தமிழ் தேசியத்துக்கு அவ்வளவா சரிபட்டு வராது. இதை தொடர்ந்து அவர் பல விடயங்கள் பேசியிருக்காரு. ஒவ்வொரு காணொலியாக அதையும் பதிவேற்றணும் அப்படின்ட்டு இருக்கேன். முதல் காணொலியாக இதை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அந்த டேகே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உண்டாச்சு. அவர் ஏன் அதை சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோடியை புகழ்கிறதுக்காக தமிழ் தேசியம்ங்கிற டேக் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி என பல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை தான் அவர் அந்த காணொலியில் கொடுத்துருக்காரு. இது இன்னும்
அவர் யார் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்க பயன்பட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் பல பேர் வந்து இந்த மாதிரி பேசுகிறதால ஒரு வேளை கோபப்படலாம். அவங்க கண்டிப்பாக போயிட்டு தமிழ் தேசிய கருத்தியல் உடையவர்கள் மட்டும் நீங்கள் போயிட்டு அந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்களே வந்து தைரியமாக வந்து இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள்.